ராசிக்கார நண்பர்களே, கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ஜோதிடத்தில் ஒரு விஷயம் சொன்னாங்க அப்படின்னா அது நல்லதாக சொன்னதாக மட்டும்தான் மைண்டில் ஏற்றுக்குவாங்க. ஏதாவது தவறாக சொன்னால் ஜோதிடமே போய் அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடிய ஒரு ராசி. கன்னிராசி அப்படிங்கிறவங்க பிளே பாய், கன்னிராசிங்கிறவங்க எல்லாத்தையும் இருக்கிற அளவுக்கு இதாக இருப்பாங்க, அப்படி இப்படிப்பாங்க, எல்லாமே உண்மைதாங்க. கன்னிராசிங்கிறவங்க பிளே பாய் கிடையாது, எதிர்பாலினத்தவரை ஈர்க்கக்கூடிய ராசி. எதிர்பாலினத்தவரை எது மூலியமாக இருப்பாங்க, அவங்களோட நடந்துக்கக்கூடிய விதத்தின் மூலமாக, கேரக்டர் மூலமாக ஈஸியாக அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு ராசி. இந்த ராசிகள் அனுபவித்தது துரோகங்கள் மட்டும்தான். ஆனால் இந்த ராசிக்கு கிடைச்ச பேரோ, இவன் ஜாலியாக இருக்கான், 24 hours ஜாலியாக இருக்கான், இவன் எப்படிலாம் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி பேர் மட்டும்தான். நிறைய துரோகங்களையும் கஷ்டத்தையும் அனுபவிச்சு அடி வாங்கி மூஞ்சி சிரிச்ச முகமாகவே ஆயிருக்கும். அந்த சிரிச்ச முகம் குறிப்பிட்ட டைமில் ஒரு மாதிரி சோகமாக இருந்திருக்கும், மறுபடியும் சிரிச்ச முகமாகவே ஆயிருக்கும். உள்ளுக்குள்ளே வந்து கல் மாதிரி ஆன இதயங்கள் மட்டுமே வெளியே சிரித்த முகத்தோடு காணப்படும் அப்படிம்பாங்க. ஸோ ஜோதிடம் அப்படிங்கிறது நம்பிக்கை மற்றும் இல்லை, பாரம்பரியத்தினுடைய அடிப்படையிலானது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சுதான். இந்த ராசியை பற்றி இப்போ நம்ம சொல்ல போகிறது பொதுவான பலன்கள் மட்டும்தான். இவரோட வாழ்க்கை, பிறந்த நேரம், லக்கினம், தனிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாத்தையுமே பொறுத்து தான் அந்த விஷயங்கள் மாறுபடுது. ஸோ கன்னிராசியினுடைய குணாதிசயம் அப்படின்னு பார்க்கும்போது அடிப்படையாகவே கன்னிராசி அப்படிங்கிறது புதன் பகவான் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம். அதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு அறிவு, பகுத்தறிவு, திட்டமிடல் திறன், பொறுப்புணர்வு ஆகியவை எல்லாமே இயல்பாகவே அதிகமாகவே இருக்கும். நல்ல குணங்கள் இருக்குது, எதையும் ஆராய்ந்து முடிவு செய்வாங்க, நேர்மையாக நடக்க விரும்புவாங்க, பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றுவாங்க. குடும்ப நலனில் அதிக அக்கறை காட்டக்கூடிய நபர்களில் இவங்க முக்கியமானவங்களாக இருப்பாங்க. மற்றவர்களோட பிரச்சனைகளை தீர்க்க உதவுவாங்க. பணத்தை சிக்கனமாக செலவு பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு அந்த மாதிரி அமைப்புகள் இருக்கணும். இல்லை, இவங்களுக்கு என்னமோ எந்த பணம் எடுத்தாலும் தேவையில்லாமல் செலவாயிட்டே தான் இருந்திருக்கு. உழைப்பை நம்புறவங்க இந்த ராசிக்காரங்க. உழைப்பை நம்புறதுனாலே என்னமோ ரொம்ப உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கான ஊதியம் கிடைக்குதா இல்லையான்னு பார்த்தா இவங்க உழைச்சதுக்கு 25% ஊதியம் தான் கிடைக்கும், மீது 75% எவனோ ஒருத்தர் தின்னுட்டு இருப்பான். சில பலவீனங்களும் இந்த ராசியில் இருக்குதுங்க. அதுவுமே இதுக்கான ஒரு அடிப்படை பலனாக கூட இருக்கலாம். அதாவது அதிகமாக யோசிக்கக்கூடிய நபர்கள். அதிகமாக யோசிக்கிறாங்க அப்படின்னா ஒரு விஷயத்துக்காக ஒரு டீப்பாக யோசிக்கிறது மூலமாக ஏதோ ஒரு நன்மை நடந்தால் பரவாயில்ல. இவங்க யோசிக்கிறது எதுக்கு யோசிக்கிறாங்கன்னு இவங்களுக்கே தெரியாது. மனக்குழப்பம் விரைவில் வரக்கூடிய ஒரு நபர்களில் இவங்களும் ஒருத்தர். ஸோ அதனாலேயே யோசித்து தேவையில்லாம விஷயம் மனக்குழப்பமாக மாறிடுது. பிறரோட குறைகளை எளிதில் கவனிப்பாங்க. சில நேரங்களில் தனிமையை விரும்புவாங்க. தங்களது உணர்வுகளை வெளிப்படுத்த மாட்டாங்க. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இதுவரை அனுபவித்திருக்கக்கூடிய துரோகங்களை பற்றி உங்களுக்கு தெரியுமா? இந்த ராசிக்காரனோட வாழ்க்கையில் அடிக்கடி சந்திக்கக்கூடிய சோதனை நம்பிக்கை துரோகம் தான். இப்படிலாம் ஒருத்தர் நம்பிக்கை துரோகம் அனுபவிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்ல. இந்த ராசிக்காரன் அந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் அனுபவிச்சிருக்கான். நண்பர்கள் மூலமாக நிறைய நம்பிக்கை துரோகத்தை அனுபவித்த ராசி இந்த கன்னிராசி. அதாவது மிகவும் நம்பியவர்கள் வந்து விலகி இருந்தாங்க அப்படின்னா எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயங்களை இவங்க அடிக்கடி சந்தித்த ஒரு ராசி. மிகவும் நம்பியவர்கள் விலகி சென்றிருப்பாங்க. உதவி செஞ்சவங்க நன்றி மறந்துருக்கலாம். ரகசியங்களை வெளியிட்ட அனுபவம் இருக்கலாம். நீங்கள் நண்பன் நம்பினாலும் உங்களுக்கு துரோகியாக இருந்திருப்பான். அதே போல் இந்த ராசிக்காரங்க உறவுகள் மூலமாக பல துரோகங்களை அனுபவித்த சில ராசி அப்படின்னு சொல்லலாம். சொத்து பிரச்சனைகள், சொத்துக்கு நீங்கள் போய் முன்னாடி நின்னீங்க அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு சொல்லுவான், இத்தனை நாள் சொத்தை பற்றி கண்டுக்காதவன் திடீர்னு நீங்கள் செலவு பண்ணி எல்லாம் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் வந்து உங்கள்கிட்ட நிற்பான், அதில் பங்கு இருக்குது, இதில் பங்கு இருக்குதுன்னு. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கும், சொல்லலான்னு தோணும். ஆனால் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் ஒரு 4 பேர் இருப்பான், அவன் மட்டும் தான் நியாயம் அதில் சொல்லுவோம். உங்களாம் இரிட்டேட்டிங்காக இருக்குது, இந்த மாதிரி ஆளுங்கிட்ட நம்ம சேராமல் இருக்கிறதே பெட்டர் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். உண்மையான ஒரு ஒரு உறவு இருக்குது அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு தேடக்கூடிய உறவாக தான் இருந்திருக்கும். சொத்து பிரச்சனைகள், பங்கீடு பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு நார்மலாக வந்திருக்கும். அதில் உண்மையானவங்க மட்டும்தான் உங்கள் பக்கம் நின்று இருப்பாங்க. பொறாமை காரணமாக நிறைய தடைகளை வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க. அது உங்களுக்கு நார்மலாகவே தடைகள் நிறைய விஷயத்தில் ஏற்பட்டிருக்கும். காதல் வாழ்க்கையில் உண்மையான அன்பு கொடுத்தும் ஏமாற்றம் தான் உங்களுக்கு நிச்சயம். இது காதல் பண்ணிருங்கிறதும் சரி, இதுக்கு முன்னாடி காதல் பண்ணவங்களும் சரி. திடீர் பிரிவுகள், தேவையில்லாத திடீர் பிரிவுகள்லாம் ஏன், அது ஏன்னே தெரியாத அளவுக்கு உங்களுக்கு சண்டைகள், சச்சரவுகள் நடந்திருக்கும். திருமணத்திற்கான தாமதங்கள் உங்களுக்கு நடந்திருக்கும். அந்த திருமணத்திற்கான தாமதங்கள் எதைனால் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஒரு தாமதம் நடந்து அதுக்கப்புறமேட்டு ரெடியாகி மறுபடியும் தான் நடக்கும். அது கன்னிராசிக்கே உண்டான ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இதுக்காக நிறைய பூஜைகள்லாம் போய் பண்ணியிருப்பீங்க. திருமணத்துக்கு முன்னாடி அது இந்த பூஜை அந்த பூஜைலாம் நிறைய சொல்லியிருப்பாங்க. அந்த தோஷம் இந்த தோஷம் நிறைய இதெல்லாம் சரி பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் காதல் பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அது எல்லாமே சரியாகும். பெற்றோர்கள் பார்த்து காதலை திருமணமாக மாற்றக்கூடிய தருணமும் அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தொழிலில் கூட்டாளிகளால் ஏமாற்றம் உண்டு. ஸோ கூட்டாளிகளால் உங்களுக்கு எப்போவுமே வந்து கொஞ்சம் சிக்கல் தான் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும். ஸோ கூட்டாளிகள்னால ஏமாற்றம் நிச்சயம் உண்டு. உழைப்புக்குரிய அங்கீகாரம் கிடைக்காம நீங்கள் இதுக்கு அலையிற விஷயங்கள் நிறையாவே நடக்கும்.
இந்த ராசிக்காரில் பொறுத்த வரைக்கும் பிறர் பெயரில் தங்களது முயற்சிகள் போயிருக்கலாம். அதாவது ஒருத்தன் வந்து கம்பெனிக்கு ஓனராக இருப்பான், அதை உருவாக்குனது நீங்களாக இருப்பீங்க, அதுக்கு வேலை பார்க்குறது நீங்களாக இருப்பீங்க. உங்களோட முயற்சிகள் வந்து வேற ஒருத்தரோட பெயருக்கு ஒரு பேஸ்மெண்ட்டாக போய் அமைஞ்சிருக்கும். இந்த ராசிக்காரர்களுக்கு இது நடந்திருக்கா இல்லையான்னு மறக்காமல் சொல்லுங்கள். காரணம் என்ன அப்படின்னா, இந்த ராசி வந்து மற்றவங்கள வளர்த்து விடுற ராசி தான். ஸோ இது வளர்ந்துருக்கா அப்படின்னு பார்த்தா மற்றவனை வளர்த்து விட்ருக்கு. அதுதான் மெயின். கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் சந்தித்து வரக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள் என்ன தெரியுமா? 2026 ஆரம்ப காலத்திலிருந்து பல கன்னி ராசிக்காரர்கள் எதிர்கொள்ளக்கூடிய விஷயங்கள் ஃபஸ்ட்டு பொருளாதாரம் தான். பொருளாதாரம் அப்படின்னா பண வரவு இருந்தாலும் சேமிப்பு குறைவாக இருந்திருக்கும். எதிர்பாராத செலவுகள் உங்களுக்கு வந்திருக்கும். குடும்ப செலவுகள், அதாவது குடும்ப தேவைக்காக அதிக செலவுகளை நீங்கள் வந்து சந்திச்சிருப்பீங்க. அதை அவாய்ட் பண்ண முடியல சார், என்ன சார் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். குடும்பம், கருத்து வேறுபாடுகள், நீங்கள் எவ்வளோ பண்ணியும் பண்ணல அப்படிங்கிற மாதிரி கருத்து வேறுபாடு. உறவினர்கள் தலையீடு, நீங்கள் அப்பா அம்மா அண்ணன் தம்பிலாம் பேசிகிட்டு இருப்பீங்க, அப்போ தான் ஒரு திடீர் ஒரு உறவுக்காரர் வருவான், ஏய் நீ பண்ண தப்பு தான்ப்பா, நீ சரியாக பண்ணி தான் பரவாயில்ல பாரு, உன் தம்பி அப்படி பண்ணியிருக்கான், உன் அண்ணன் அப்படி பண்ணியிருக்கான் அப்படின்னு அப்போ தான் உங்களுக்கு வந்து ஜால்ரா இது பண்ண ஆரம்பிப்பாங்க. ஜால்ரா பண்ணோன்னு சரியாக ஜால்ரா பண்ண ஒன்றும் பிரச்சனை இல்லை, கண்டென்ட்டே இருக்காது, அவன் சொல்கிறதுல ஒரு பாயிண்ட்டே இருக்காது, ஆனால் அதுக்கு ஒரு 4 ஆடியன்ஸ் கைத்தட்டுறதுக்கு இருப்பானுங்க. அதுதான் நம்மளுக்கு வந்து எரிச்சலாகும். அது இந்த கன்னிராசிக்காரனுக்கு நிறைய நடந்திருக்கும். குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கிறதுனால இவங்க ஒன்றும் சோர்வடைகிறதில்ல, குடும்பத்துக்காக ரொம்ப உழைச்சி செய்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு கிடைச்சது என்னமோ ஏமாற்றங்கள் தான் அதிகம். வேலை அப்படின்னு பார்க்கும்போது வேலை அழுத்தம் கொஞ்சம் அதிகம், பதவி உயர்வு தாமதம் ஏற்பட்டிருக்கும். அதிக உழைப்பு, குறைந்த பாராட்டுகள் உங்களுக்கு இருந்திருக்கும். அதிக உழைப்புனா எதில்? ரொம்ப அதிக உழைப்பு, கொஞ்சம் நஞ்ச நாள் அதிக உழைப்பு, குறைந்த பாராட்டுகள் தான் உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கும். அந்த உழைப்புலாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதுலேயே போட்டுருந்தீங்கன்னா பெரிய ஆளாக இருக்கலாமே அப்படிலாம் தோணும். அந்த நேரத்தை வேறு எதுலேயே செலவிட்டு பெரிய ஆளாக இருக்கலாம் அப்படின்னு தோண ஆரம்பிக்கும். மனநிலை அப்படிங்கும் போது எதிர்காலம் பற்றிய கவலை உங்களுக்கு அதிகமாக இருக்கும். தூக்கமின்மை, எதை நினைச்சும் தூக்கம் வர மாட்டேங்க சார், மைண்டே ஒரு ஃப்ரீயாக இல்லை சார், தலையெல்லாம் வலிக்குது சார், தூங்கி எந்திரிக்கவே முடியலை சார் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு வந்திருக்கும். தேவையற்ற மன அழுத்தம்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம், அதெல்லாம் உங்களுக்கு வந்து முன்னாடி இருந்திருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரன் ஆகிட்டு தான் இருந்திருக்கும். சரி சார், இதெல்லாம் ஓகே. யாரால சார் ஆபத்து? ஜோதிட அடிப்படையில் இப்போ நம்ம சொல்கிறோம், இது வந்து எந்த அளவு உங்களுக்கு பொருந்தும் அப்படிங்கிறது உங்களுடைய தனிப்படையான ஜோதிடம் பார்த்தா மட்டும்தான் தெரியும். இந்த ராசிக்காரர்கள் தயவு செய்து உங்களுடைய பிறந்த நேரம், பிறந்த ஊர், பிறந்த தேதியும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட லோக்கலில் இருக்கிற ஜோதிடர்கிட்ட கொடுங்க. இல்லை சார் அங்கே ஒன்றும் செட் ஆகலை, ஒன்றும் சரியாக பார்க்க முடியல அப்படிங்கிறவங்க மட்டும் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். முகத்தில் சிரித்து பேசுபவர்கள்ட்ட சிலர் பின்னால் எதிரியாக இருக்கலாம். ஸோ உங்கள் மூஞ்சிக்கு முன்னாடி சிரித்து பேசுகிறவன் உங்கள் பின்னாடி போய் அழுத்தி உங்களை பற்றி தப்பாக சொல்லுவான். ஸோ அவங்ககிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அவனால தான் உங்களுக்கு தேவையில்லாத ஆபத்து. அதே போல் கடன் கேட்பவர்களிடம் கவனமாக இருங்க. இந்த டைம் கடன் கேட்குறவங்ககிட்ட, உங்ககிட்ட கடனாக கேட்குறனால அவன்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. சொத்து விஷயங்களில் உறவினர்களிடம் எச்சரிக்கையாக இருங்க. தொழிலில் போட்டியாளர்களை குறைத்து மதிப்பிடக்கூடாது. ஸோ அந்தளவுக்கு ரொம்பவே நீங்கள் வந்து எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. சொத்து விஷயங்களில் உறவினர்கிட்ட எச்சரிக்கை, அதுவும் நான் மெயினாக சொல்கிறது தான். உறவுகள்னால, தொழில்னால, நண்பனால தான் உங்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கை அப்படிங்கிறது முன்னாடி நோட் பண்ணிக்கோங்க. அது நண்பன் தான் ஒரு மெயின். ஸோ இதை மட்டும் எப்போவுமே மறந்துடாதீங்க. எந்த ராசிக்காரராக இருந்தாலும் மற்றவங்களுக்கு வேறு கூட சொல்லலாம், கன்னி ராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் கூட இருக்கிறவங்க தான் ஹைலைட்டு. ஸோ அவன்கிட்ட மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறதுன வழி பாருங்கள். 2026 பிறந்துச்சு, ஆங்கில புத்தாண்டு நடந்துட்டு இருந்துச்சு, தமிழ் புத்தாண்டு சேர்ந்து நடக்குது. இதில் குரு பயிற்சி வேறு இப்போ நடந்துச்சு. குரு பயிற்சியிலையாவது இந்த கன்னிராசிக்காரர்கள் நல்லா நடக்குமான்னு பார்த்தா, கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி பல முக்கிய மாற்றங்களை கொண்டு வரக்கூடியதாக கருதப்பட்டிருக்கு. தொழிலில் புதிய வேலைவாய்ப்பு உண்டாக்கி கொடுத்துருக்கும், பதவி உயர்வு ஏற்படுத்தி கொடுத்துருக்கும், வெளிநாட்டு தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும், நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேறது. அந்த நீண்ட நாள் ஆசைலாம் நீங்கள் வந்து ரொம்ப ஹைலைட்டான ஒரு விஷயம், ரொம்ப நீங்கள் வந்து ஆசைப்பட்டு ஒரு விஷயம் எதிர்பார்த்து அதை வந்து நடத்தி கொடுத்துருக்கும். அதே போல் பண வரவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருமானம் அதிகரிக்கும், பழைய கடன்களை அடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. புதிய முதலீடுகள் லாபம் தரலாம், புதிய முதலீடுகள் உங்களுக்கு அதிக லாபம் தரும். இதில் பண வரவு அதிகமாக இருந்தாலும் அதற்கு தகுந்தாறு போல் உங்களுக்கு செலவுகள் இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டாகவும் சொல்லப்படுது. குடும்ப ரீதியான விஷயத்தில் குடும்பத்தில் அமைதியை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். திருமண முயற்சிகளில் முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு, குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டு அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. 2026 தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு ஒரு 3 கட்டங்களாக உங்கள் வாழ்க்கை பிரிக்கப்படுது. அதாவது ஃபஸ்ட்டு முதல் கட்டம் கொஞ்சம் பொறுமை தேவைப்படும் இந்த காலகட்டத்தில். இப்போ ஒரு மாதம் ஆச்சா, இப்போ நீங்கள் எப்படி இருக்கணும், கொஞ்சம் பொறுமையாக தான் இருந்தாகணும், வேறு வழி இல்லை. சில திட்டங்கள் தாமதமாகலாம். இப்போ நீங்கள் பிளான் பண்ணுற திட்டங்கள் கொஞ்சம் தாமதமாக தான் பண்ணும், அது வந்து வேறு வழியே இல்லை அப்படிங்கிற ஒரு காலகட்டம் தான். அதே போல் செலவுகள் அதிகமாக இருக்குங்க இந்த காலகட்டம், வேறு வழியே இல்லை, செலவுகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், கொஞ்சம் செலவு பண்ணி தான் ஆகணும். அதுக்கு மாதிரி அடுத்து நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் 100% உண்டு.
அடுத்த கட்டம் எப்படி இருக்குது அப்படின்னா, புதிய வாய்ப்புகள் உருவாங்க, தொழிலில் வளர்ச்சி உண்டு, வருமான உயர்வு உண்டு. 3வது கட்டம் அப்படின்னு பார்க்கும்போது வாழ்க்கையில் நிலைத்தன்மை கொஞ்சம் அதிகரிக்கும், குடும்ப மகிழ்ச்சி அதிகரிக்கும், சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமும் அமையுதுங்க. சொத்து யோகம் அப்படின்னு பார்க்கும்போது 2026லேருந்து 2027 காலகட்டம் பல கன்னிராசிக்காரர்களுக்கு சில முக்கியமான ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அமையுது. ரொம்ப நாளாக நிலம் வாங்கணும்னு நினச்சேன் சார் அப்படிங்கிறீங்களா, நிலம் வாங்கலாம். நிலம் வாங்கிறதுக்கான அறிகுறிகள் மட்டும் இல்லை, 100% உங்களுக்கு வாய்ப்பு உண்டு. ஸ்டெப் எடுத்தீங்க அப்படின்னா உண்டு. கடன் வாங்கியாவது வாங்குவீங்க. அடுத்து வீடு கட்டுறது. சார் ரொம்ப நாளாக வாடகை வீட்டில் இருக்கும், நல்ல ஒரு வீடு கட்டணும், நல்ல வருமானம் அதிகரிக்கிற அளவுக்கு ஒரு வாஸ்து அமைப்புப்படி நல்ல ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஆப்டான ஒரு காலகட்டம். நீங்கள் பாட்டுக்கு வீடை வந்து பெருசாக கட்டலாம். கையில் காசே என்ன ₹1 கூட இல்லை சார், எந்த சார் வீடு கட்டுறது அப்படின்னா, வீடு கட்டுங்கிற யோகம் உங்களோட ஜாதகத்தில் வந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வீடு கட்ட ஆரம்பிச்சிருவீங்க. ₹1 கையில் காசுனாலும் கடன் வாங்கியாவது வீடு கட்டிடுவீங்க. வீடு கட்டிட்டு அந்த கடனை கொஞ்சம் கொஞ்சமாக படப்படன்னு அடைக்க ஆரம்பிச்சிருவீங்க. இது வந்து வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கிறவங்க மட்டும்தான் அது வந்து செல்லும். பழைய சொத்து பிரச்சனைகள் தீருது. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? இந்த ராசிக்காரருக்கு எல்லாருமே வருமானா 140 கோடி பேர் இந்தியாவில் இருக்கும். அதில் 12 கோடி பேர் கன்னி ராசி இருப்பான். ஸோ எல்லாருக்குமே இது பொருந்தாது. காரணம், உங்களுடைய தசாபுத்தி வேறு, நட்சத்திரம் வேறு, உங்களுடைய ராசி மட்டும்தான் ஒன்று, லக்கினம் வேறு. ஸோ அது தகுந்தாற் போல தான் செயல்படும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணீங்க அப்படின்னா சரியாக போயிடும். இதை வந்து எப்படி சார் செக் பண்ணுறது அப்படின்னா, கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன். அது பிரபல ஜோதிடனுடைய நம்பர், விவிஐபி ஜோதிடனுடைய நம்பர். அப்பாயின்மெண்ட் பேசிஸில் மட்டும்தான் ஜோதிடம் பார்ப்பார். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் அந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பேசி தெரிஞ்சுக்கலாம். அதே போல் பழைய சொத்துக்கள் பிரச்சனைகள் தீர்றது அப்படிங்கிறது உங்களுடைய பூர்வீக சொத்துக்களாக கூட இருக்கலாம், அல்லது நீங்கள் வாங்கிய சொத்துக்கள் பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா, அது கோர்ட் கேஸ் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா பேச்சுவார்த்தையின் மூலமாகவே தீர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். குடும்ப சொத்துக்களில் சாதகமான முன்னேற்றம் உண்டு, ரொம்ப சாதகமாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது. இருந்தாலும் அது வந்து உங்களுடைய முழுமையான ஜோதிடத்தை செக் பண்ணி தான் வந்து சொல்ல முடியும். எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்? ஆவணங்களை சரிபார்க்காம கையெழுத்திட வேண்டாம். எந்த டாக்குமெண்ட் இருந்தாலும் சரி. சார் ஒரு டாக்குமெண்ட்டில் வந்து சைன் பண்ணாங்க சார், அதில் போயிட்டு வரதுக்கான வழின்னு இருந்துச்சு சார், ஆனால் இவங்க போகிறதுக்கான வழிங்கிறத மென்ஷன் பண்ணல. அதெல்லாம் நீங்கள் ரொம்ப சரி பார்க்கணும். ஒரு சின்ன மேட்ரு தான் சார், ஆனால் அது வந்து இவ்வளோ பெரியதாக திருப்பணும்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கூட்டு சொத்துக்களில் கவனமாக இருக்கணும். கூட்டு சொத்துக்கள்ங்கிறது என்னது? பிளான் பண்ணி பார்ட்னர்ஸோடு சேர்ந்து நீங்கள் வாங்கக்கூடிய சொத்துக்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதை ரொம்ப எச்சரிக்கையாகவே ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்ப ஒரு எச்சரிக்கையான ஒரு விஷயம். பார்ட்னர் கூட நீங்கள் கன்னிராசிக்காரங்க இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது. வண்டி வாகன பலன் முக்கியமான ஒரு ஒன்று, கன்னிராசிக்காரங்களுக்கு ரொம்ப பொருந்தக்கூடிய ஒரு ஒன்று. புதிய இருசக்கர வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. கார் வாங்குகிற எண்ணம் நிறைவேறலாம், அது குறிப்பிட்டவங்களுக்கு மட்டும். பழைய வாகனத்தை மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குடும்ப வசதிகள் அதிகரிக்கும். குடும்ப வசதிகள்னா என்ன? சின்ன வண்டியில் இருக்கிறவங்க பெரிய வண்டி வாங்குவீங்க, சின்ன கார் போயிட்டு இருக்கிறீங்க பெரிய கார் வாங்குவீங்க, இந்த மாதிரி ஒன்று. வேகமாக வாகனம் ஓட்டாதீங்க, இது எச்சரிக்கையாக சொல்லப்படுது. பயணங்களில் கவனமாக இருந்துவோங்க. கவனமான பயணம் தேவை. ஏன்னா இந்த கன்னிராசிக்காரங்க தற்போதைய நிலைமையில் வண்டி வாகனத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக, 2 வீலர்ஸ் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். உங்களுடைய மகள் ஜாதகத்தை ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. அதற்கு தகுந்த மாதிரி தான் உங்களோட இது வந்து செயல்படும். அதே மாதிரி தொழில் மற்றும் வியாபார பலன்கள்னு பார்க்கும்போது, வேலை செய்பவர்கள் மேலதிகாரிகள்கிட்ட பாராட்டப்படுவீங்க. புதிய பொறுப்புகள் வரும், வருமான உயர்வு வரும். வியாபாரிகள்னு பார்க்கும்போது, வியாபாரிகள் தொழில் செய்கிறவங்க அப்படின்னு பார்க்கும்போது புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க. வியாபாரம் விரிவாக்கம் உண்டாகும். கூடுதல் தொழிலில் கவனம் அவசியம். நீங்கள் எக்ஸ்ட்ரா தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. கூட்டு தொழில்கள்லையும் கவனம் அவசியம். பார்ட்னர்ஸ் போட்டு தொழில் பண்ணுறீங்களா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எச்சரிக்கை வேணும் அப்படின்னு ஞாபகம். திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் திருமணம் ஆகாதவங்க நல்ல வரன் அமையுங்க. அந்த வரன் உங்களோட காதல் திருமணமாக இருக்கலாம், அல்லது வீட்டிலேருந்தே பண்ணுறதா இருக்கலாம். திருமண பேச்சு வெற்றி தருங்க. நீண்ட நாள் தடை நீங்கும். திருமணம் ஆனவங்க வந்து பார்த்திங்கன்னா உறவுல நல்ல புரிதல் ஏற்படும், குடும்ப ஒற்றுமை ஏற்படும், பழைய பிரச்சனைகள் தீரும். இந்த திருமணம் ஆனவங்க திருமணம் ஆகாதவங்க 2 பேருமே திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டாங்க, ரொம்ப நல்லது. அந்த கோயிலில் இருக்கக்கூடிய திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரரும் செங்கோட்டு வேடவன் சன்னதியும் மேலே இருக்கக்கூடிய உச்சி பிள்ளையார் கோயிலும் வழிபட்டு அங்கே இருக்கக்கூடிய நாகத்தை வழிபட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. ஸோ அந்த கோயில் வந்து மிகப்பெரிய ஒரு திருமண மாணவர்களுக்காகவும் சரி, இல்லை திருமண வாழ்க்கையில் இருக்கிறவங்களும் சரி, குடும்ப சமேதராக இருக்கிறவர்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு கோயில் அமையும். குழந்தை பாக்கியம் சொல்லும்போது, குழந்தை வரம் எதிர்பார்த்தவங்களுக்கு ஒரு நல்ல காலம் அமையுது. குழந்தைகளோட கல்வியில் முன்னேற்றம் கிடைக்குது. குழந்தைகளால் பெருமை நிச்சயம்ங்க. இந்த ராசிக்காரில் பொறுத்த வரைக்கும் குழந்தை பாக்கியம்க்கு கன்னிராசிக்காரங்க எப்போவே ஸ்டெப் எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களை வந்து டென்ஷன் பண்ணி தான் வந்து அடுத்த ஸ்டெப்பு கொடுக்கும். இது கன்னிராசிக்கே உண்டான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. மேல்மலையனூர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. மேல்மலையனூர் கோயிலுக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு திருவண்ணாமலை போயிட்டு மேல்மலையனூர் கோயில் அப்படியே அந்த வழி தானே, அப்படி பார்த்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னா பழனியில் திரு ஆவினங்குடி அப்படிங்கிற கோயிலுக்கு போய் வழிபட்டுவாங்க, ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் மேலே கூடிய பாலதண்டா எதிர்பாணி சுவாமியை வழிபட்டுவாங்க. இது ரொம்ப நல்லது. ஒரு செவ்வாய்க்கிழமையில் காலையில் டைமில் போனீங்க அப்படின்னா உச்சிக்கால பூஜை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது.
அதே போல் உடல்நல பலன்கள்னு சொல்லும் போது கவனம் தேவைப்படக்கூடிய பகுதிகள்னு பார்த்தீங்கன்னா வயிறு சம்மந்தமான பிரச்சனைகளை கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். செரிமான கோளாறுகளில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். நரம்பு பலவீனமில் எச்சரிக்கையாக இருங்க. தூக்கமின்மை நல்லா தூங்கி எழுந்திரிங்க. மன அழுத்தத்துலேருந்து கொஞ்சம் சரி வர பார்த்துருந்துக்கோங்க. பரிகார வழிகள் அப்படின்னு பார்க்கும்போது அதிக தண்ணி குடிங்க, நடைபயிற்சி செய்யுங்க, மன அமைதிக்காக தியானம் செய்யலாம். இதெல்லாம் ரொம்ப நல்லது கொடுக்கும். ஆன்மீக பலன்கள்னால் கன்னிராசிக்காரர்களுக்கு விநாயகர் வழிபாடு ரொம்ப பொருத்தமான ஒன்று. பெருமாள் வழிபாடு நல்ல ஒன்று. தட்சிணாமூர்த்தி வழிபாடு ரொம்ப ஒரு புனிதமான ஒன்று. தடைகளை நீக்கும். புதன்கிழமை பிரார்த்தனை பண்ணுங்க, அது ரொம்ப நல்லது. மன அமைதிக்கும் தன்னம்பிக்கைக்கும் உதவும் அப்படிங்கிறத மைண்டில் ஞாபகம் வச்சுட்டு அதை பண்ணுங்கள். அது பண்ணால் சரியாயிரும்னா உங்களுக்கு மன நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் பிறக்கும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த 12 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, 1 முதல் 3வது நாள் வரைக்கும் எதிர்பாராத தகவல் கிடைக்கும். தடைப்பட்ட காரியங்கள் சரியாகிறதுக்கான முன்னேற்றம் கிடைக்கும். பழைய நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. அடுத்த ஒரு 4 நாள் பார்த்தீங்கன்னா பண வரவு அதிகரிக்கும். குடும்பத்தில் நல்ல செய்தி உருவாகும். தொழிலில் சிறிய வெற்றி கிடைக்கும். 7 to 9வது நாளில் புதிய தொடர்புகள் உண்டாகும். பயண வாய்ப்பு அமையும். வியாபாரத்தில் முன்னேற்றம் கிடைக்கும். 10 to 12வது நாளில் மன நிம்மதி உண்டு. சேமிப்பு தொடர்பான நல்ல முடிவு உண்டு. குடும்ப மகிழ்ச்சி உண்டுங்க. கன்னிராசிக்காரர்களில் வாழ்க்கையில் முக்கிய ரகசியம் என்ன அப்படின்னா, இந்த ராசிக்காரங்க பெரும்பாலும் வெளியே அமைதியாக இருப்பாங்க. உள்ளுக்குள்ள பல போராட்டங்களை சந்திப்பாங்க. யாரிடமும் தங்கள் வேதனையை பகிர மாட்டாங்க. பிறருக்காக அதிகம் உழைப்பாங்க. அவர்களுடைய மிகப்பெரிய பலமே பொறுமையும் அறிவும் உழைப்பும் தான். அவர்கள் மிகப்பெரிய எதிரி எது தெரியுமா? அதிக யோசனை மற்றும் தேவையற்ற கவலை தான். உங்களை மாதிரி குழம்புறவனும் யாரும் கிடையாது. உங்களை மாதிரி டென்ஷன் ஆகிறவனும் யாரும் கிடையாது. தேவையில்லாத டென்ஷனுங்கிறது ஞாபகம் வச்சுட்டிங்க அப்படின்னா போதும். நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டீங்க. அதுக்காக நீங்கள் மைண்டு போட்டு குழப்பிக்க மாட்டீங்க. ஸோ அந்த விஷயத்தை மட்டும் எச்சரிக்கையாக இருங்க. இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் தொழிலில் முன்னேற்றம் உண்டு. பண வரவு உண்டு. சொத்து சேர்க்கை வாய்ப்பு உண்டு. வாகன யோகம் உண்டு. குடும்ப அமைதி உண்டு. திருமண முன்னேற்றம் உண்டு. குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டு. புதிய வாய்ப்புகள் உண்டு. இது எல்லாமே கொஞ்சம் சின்ன சின்ன தடைகளை தாண்டி தான் நீங்கள் கைப்பற்ற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் கவலைப்படாமல் முன்னேறிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணாமல் தான் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.